என்னதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 7 to 8 இயர்ஸ் ஆனாலும் நான் கொண்டாடுற ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை இது தாங்க. கொண்டாடக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே அமையல. ஒரு நிகழ்ச்சியில் அனிதா சம்பத் சொல்லுவாங்க, தரையிலேருந்து வானம் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு உணர்ச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப நல்ல ஃபீலிங். அது எனக்கு இப்போ தான் நல்லா தெரிஞ்சுது. ஸோ எனக்கு என்ன ஒரு கம்பெனி இருக்குது, எனக்குன்னு ஒரு கடை இருக்குது, அதில் நம்ம கொண்டாடுறோன்ற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது கோலம் போட்டுட்ருக்கேன். எங்கள் அண்ணன் என்ன காமெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கோலம் பயங்கரமாக போடுற ஆயுத பூஜையா? வாழ்க்கையிலே முதல் முறையாக பெரிய கோலம் போடுற போல. நான் நிறைய போட்டிருக்கேன். நம்ம போடாத கோலமாங்க, மார்கழி மாதம் ஆனாலே போதும் நம்ம போட்டி போட்டுட்டு கோலம் போடுவோம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் கல்யாணம் ஆகி கொஞ்சம் அப்படியே கம்மியாகிட்டேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட கம்பெனி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. அவங்க கம்பெனிக்கு பக்கத்துலேயே தான் எங்களோடதும் நாங்கள் கட்டியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய கம்பெனிக்குள்ளே, தட் இஸ் நம்மளோட ஷாப்குள்ளே வந்தாச்சு. அங்கேயும் பூஜை பண்ணுறாங்க. எங்கள் மாமனார் தான் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து ஒருத்தராக பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண முடிஞ்சுது. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய எம்ப்ளாயீஸோட இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கலர் பேப்பர்லாம் ஒட்டி அதெல்லாம் பண்ணணுன்ட்டு எனக்கும் ஆசை தாங்க. இந்த வாட்டி சிம்பிளாக தோரணத்தோடு முடிச்சுக்கிட்டோம். என்னை போல் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பண்ணுங்கள். ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறமா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக முக்கியங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் சக்ஸஸ்ன்னு. கண்டிப்பாக நானும் அதை உணர்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 to 8 இயர்ஸ் ஆச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ தான் எனக்கு ஒரு 1 year 1.5 year தான் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போகுது. அடுத்த சில வருஷங்களில் இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பாய்.